வாக்கு மாறாதவர் எங்கள் அப்பா நாட்டாம அப்படின்றவங்க யாரு? தைரியமாக கை கொடுங்க. எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவது. நீங்களும் தைரியம் தூக்கு இல்லை இல்லையா? எங்கள் அம்மா வாக்கு தேவதை, வாக்கு மாறாதவங்க அப்படின்றவங்க யார்? வாக்கே மாற மாட்டாங்க. நீ கை கொடுங்கன்னா கை கொடுங்க. அப்படிதான் இருக்காங்க. வச்சு சொல்லிடலான்ட்டு எதுவும் பண்ணுவாங்க. ஆன்ட்டி பண்ணுவாங்க. அம்மா வந்து வாக்கு தேவதைன்னு ஒரு விட்டுருக்கேன். அப்பா வந்து நாட்டாமல் யாரும் இல்லை. எனக்கு ஒரே பேச்சுடா நீதிடா இல்லை. ஆனால் எனக்கு தெரியும் ஏசப்பாக்கு நிறைய பேர் இருக்கு. ஏசப்பா என் வாழ்க்கையில் பண்ண விஷயங்களை வச்சு நான் அப்படியே எனக்கு 3 பாயிண்ட்ஸ் வெரி சிம்பிள் ஃபினிஷ். God is promise filler. அவர் வந்து ப்ராமிஸ்னா சத்தியம், சத்தியத்தை நிறைவேற்றுபவர். ஆமென். இன்றைக்கு உனக்கான, எனக்கான, இவனுக்கான, சிவனுக்கான, ஆன்டிக்கான சத்தியத்தை நிறைவேற்றுவார். அவர் உனக்கு பண்றது பேர் என்னது? நீ கை வச்சு சத்தியம், கை காட்டு. சத்தியம் இதுவே, சத்தியம் இதுவே அப்படி கிடையாது. உடன்படிக்கை. ஏசப்பா நம்ம கூட பண்ணது. இவன் கொஞ்சம் தம்பி கொஞ்சம் டாக்டரேட் ஜாஸ்தி. அது வந்து இந்த மாதிரி தப்பாக ஏதாவது பேசிக்கணும் வேறு முறைப்பான். அது வந்து நீ தப்பான கோடை ஏதாவது அழுத்தி காட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லு. ஓகே, நான் வந்தாலே ஒரு மாதிரி நடக்குது, வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ அப்பா நம்ம சொந்த அப்பாவாக இருக்கிறவங்களாம் வந்து வாக்கு மாறிடுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான். நீங்கள் சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க, அது வாங்கி தர மாட்டாங்க. சிம்பிள், அவ்வளோதான். அதிலே முடிஞ்சிடும். ஆனால் அப்பாவும் நம்ம காப்பாற்றணும் தான் நினைப்பாரு. ரொம்ப நல்ல பையனாக பேசுகிறேன்னா ஆஹா, அம்மாவும் நம்ம சொல்கிறது செய்யணும் தான் நினைப்பாங்க. மேபி சூழ்நிலைகள் நடக்காமல் போகலாம். ஆனால் அப்பா உனக்கு பண்ண வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார்டா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி, ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்ற கேள்வி இல்லையா உங்களுக்கு? சும்மா சொல்லுங்களேன், சீக்கிரம் சொல்லி முடிச்சிடலாம். 15 minutes. ஆண்டி சொல்லுங்க ஆண்டி, ஏன் இதை சொல்கிறேன்? ப்ராமிஸ் பில்லருன்ட்ட ஏன்? ரொம்ப நல்ல கூட்டமாக, நல்ல ஏசு தெரிஞ்ச கூட்டமாக உட்காந்தாலும் பிரச்சனை. அவங்களுக்கு கேள்வியும் வராது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறவங்க அவங்களுக்கு நிறைய கேள்வி வரும். நம்மளாலே தாங்க முடியாது. அப்படி தான் கேட்டான். அது வந்து பயங்கரமாக இல்லை. அப்புறம் கேட்குறாங்க வேண்டாம். ஆதாம் ஏவாள் குறிச்சுலாம் கேள்வி ஆண்டி. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் போனது காயின் ஆபேல், 2 பேரும் ஆம்பளை. அப்புறம் எப்படி நான் சந்ததி பேர் என்னடா கேள்வி கேட்குறேன்? எனக்கு என்னால் பதிலே சொல்ல முடியல. இல்லையோ தான் என்ன கேள்வி என்ன கேட்குறேன்? இந்த மாதிரி கேள்விகள்லாம் எனக்குமே தெரியாது. எனக்கு தெரியல விட்டேன். ஸோ இப்போ நீங்கள் சொல்ல யார்கிட்ட நான் கீழே விட்டுருவேன் வேண்டாம். ஓகே, அதே நினச்சிட்டு தான் சிரிப்பு தான் வரும். நீங்களும் நானும் ஏன்பா தம்பி ஏன் கேட்குறீங்க? இந்த ப்ராமிஸ் பில்லுன்னு சொல்லிட்டேன், முடி வளர்க்குறேன்னு சொன்னேன், முடி வளர்த்து விட்டாரா சாம்சன் மாதிரி கேட்குது. எதுக்கு நான் சொன்னவங்க ஏன் ஒத்துக்கிறீங்க? நீங்கள் சொல்ல பண்ண மாட்டேடா. நான் சொன்னால் ஏன் ஒத்துக்கிறீங்க? ஏன்னா அந்த மீட்டிங் நான் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஏன் சொன்னதை செய்வார்ன்ற நம்பிக்கையும் நிச்சயமும் உங்கள்கிட்ட இருக்கு. அதுதான் நீ பேச பண்ணிருக்க. நிச்சயமா வரும். அதுக்காக காத்து சொன்னதை செய்வார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குடா. நீ சொல்றதெல்லாம் நான் ஓகே பண்ணிக்கல. நீ சொல்ற மேபி உணவும் செஞ்சிருக்காருன்னு சொல்ற. அப்படிதான் எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. ஏன் இப்படிதான் இன்னைக்கு கொஞ்சம் வேத ஆராய்ச்சியில் அப்படி உள்ள போகும்பொழுது யாக்கோபு அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தான். யாக்கோபு யாரு? மனுஷன் தான் சொல்லிட்டேன். மனுஷன், ஓகேவா? யாக்கோபு இஸ் அ மனுஷன். ஓகே, ரொம்ப சூப்பரான கண்டுபிடிக்கும். யாக்கோபு இஸ் அ மனுஷன். யாக்கோபுக்கு 2 பிள்ளைகள். ஓகே, ஒருத்தர் பேரு செபுலோன், இன்னொருத்தர் பேரு நப்தலி. சொல்லுங்க, நப்தலி, செபுலோன். செபுலோன், நப்தலி. செமையா இருக்கா பேரு? யாராவது நப்தலி யாராவது இங்கே இருக்கீங்களா? செபுலோன் யாராவது இருக்கீங்களா? இன்று முதல் நீ செபுலோன். பையன் போதா செபுலோன் வைக்கணுமா? ஓகே, உன்னை செபுலோன் வைக்கணும். செபுலோன், நப்தலி. புரியுதா? செபுலோன், நப்தலி 2 பேர் இருக்காங்க. யாக்கோபு இருக்காரு. தான் கதைக்குள்ள போறீங்க. காட் இஸ் அ ப்ராமிஸ் பில்லர்னு சொல்ல போறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும்.
செபுலோனும் நப்தலியும் எங்க வராங்கன்னா ஆதியாகமம் பைபிள் திறந்தாங்க 49:13. பகிர் பண்ணிங்க ஃபாஸ்ட். நான் சொல்ல வரது மறந்துடுவேன், நீ கவனிக்காம அது மட்டும் ஓகேவா? அக்கா ஓகே. அவன் செபுலோன் எதுக்கரையில குடியிருப்பானா? கடற்கரையில குடியிருப்பான். அவனுடைய எல்லை சீதம் வரைக்கும் பெருசா இருக்கும். இதுதான் ஆண்டவர் அவன் மேல வச்ச ஒரு 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 ப்ராமிஸ் வச்சுக்கோங்க. ஓகே, கடற்கரை அருகில் அவன் இருப்பான்ப்பா, அவன் வந்து அவனுடைய எல்லை பெரிதா இருக்க. இன்னைக்கு உனக்கு எனக்கும் எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு. அந்த மாதிரி தான் செபுலோனுக்கு இந்த திட்டம். நப்தலிக்கு என்ன திட்டம்க்கா? 21 படிங்கக்கா. ஃபுல் வசனம் தான் அவன் விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான. நப்தலி ஆம்பளையா பொம்பளையா அக்கா? நப்தலி ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை தான். பெண்மான் சொன்ன உடனே எனக்குமே சல்மான் யோசிச்சிட்டேன் நானும். ஓகேவா? விடுதலை பெற்ற பெண்மான் அவன் என்ன இன்பமான. யாக்கோபுக்கு 2 பசங்க, ஒருத்தன் பேர் செபுலோன், ஒருத்தன் பேர் நப்தலி. செபுலோனுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது? அவன் எல்லை பெரிதா இருக்கும், அவன் கடற்கரை அருகிலே இருப்பான். இவன் வரான் நப்தலி. நப்தலி வந்து இன்பமான வசனங்களை வசனிப்பவன், அதாவது கேட்கிறவன். இன்பமான வசனங்களை கேட்கிற நிறைய பேர் இருக்காங்க, 2 பேர் போதும் காட்டி அவ்வளவுதான். ஸோ அவன் வந்து நல்லா கேட்டு வசனங்களை வசனிப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் 2 பேருக்கு மேலே சொல்லிட்டாரு. யாக்கோபுக்கு பிறந்த குழந்தைங்களாச்சே, அப்பாவுக்கு மிஞ்சிருந்த குழந்தைங்களா? கரெக்டா? என்ன பண்ணுங்க, 2 பேரும் கலப்பு ஒன்று நடக்குது. அதுக்குள்ள கலப்பு, ஐ எம் நாட் கோயிங் டீப் இன்டு திஸ். கலப்பு, அவங்களுக்குள்ள ஒரு இன்டர் கிராஸ் திங் நடக்குது அவங்க 2 பேருக்கும். அதனால அவங்க மேல பாவம் வந்து மூடிடுது, சாபம் வந்து மூடிடுது. ஓகே, இது ஒரு கதை புரிஞ்சுதா? அப்பா யாரு? யாக்கோபு. நல்லாடா, சூப்பரா, பொய்ய சொல்ல மாட்டாரா? எத்தன் பர்ஃபெக்ட், நான் தான். அது மாதிரி தான் எத்தன் ஏமாத்துக்காரன் யாக்கோபு. குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க என்ன பண்ணிடுச்சு, கலப்பு ஒன்று நடந்து ஒரு சாபத்துக்குள்ளாக அவங்க போயிட்டாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் அநேக சாபங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அடுக்கடுக்கா நம்ம தலை மேல இருக்கும். சந்ததி சாபங்கள், சந்ததி கட்டுகள், நம்ம பண்ண பாவங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. I will tell how God changed, what God is telling and what God is doing. இது ஆதியாகமம்ல படிச்சீங்கல்ல, ஆதியாகமம். ஓகே, இவங்க அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க 2 பேருக்குமே ஒரு கலப்பு நடந்ததுனால அவங்களோட சாபம் வந்து அவங்கள மூடிடுச்சு. இவங்க 2 பேருடைய பேர், இவங்க 2 பேருடைய காம்பினேஷன், இவங்க 2 பேருடைய பேர் என்னவா மாறிடுச்சுன்னா கேலிலி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, கேலிலி, கலிலேயா. சொல்லுங்க, கலிலேயா. கலிலேயரா? நம்மளாம் கலிலேயர் தானே. கலிலேயா. கலிலேயா ஸ்பெஷாலிட்டி என்னப்பா? இயேசு எத்தனை வருடம் மினிஸ்ட்ரி பண்ணாரு, ஊழியம் பண்ணாரு? 3.25 3.5. அதுல அவர் 3 வருஷத்துல அவர் அநேகமா இருந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கலிலேயா. கலிலேயால நிறைய ஊர்களுக்குள்ளதான் அவர் அவருடைய பிரசங்கத்தை பண்ணாரு. வசனம் சொல்லுது 2 முறை தான் அவர் எருசலேமுக்கு போயிட்டு வந்தாராம். கலிலேயால தான் முதல் அற்புதம் நடக்குது. கலிலேயால தான் முதல் அற்புதம் நடக்குது. என்ன அற்புதம் அது? திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு. அந்த அற்புதத்தை கர்த்தர் தான் அவங்க தான் பண்றாரு. ஓகேவா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில திராட்சை ரசம் காலி. நான் அந்த வருஷத்து அப்ப இருக்கும்பொழுதுலாம் ஒரு 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 கல்யாணத்துல திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சுன்னா அது இருக்கிறதுலே வந்து என்ன சொல்றது, ஒரு தரக்குறைவான ஒரு விஷயம். இப்போ வந்து எப்படி சொல்லலாம், எஸ் கரெக்ட், இப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயம். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல கடவுள் போய் இறங்கி அவன் இங்கே கேட்டிருக்கான். அதுதான் கடவுள் போய் இறங்கி என்ன பண்றாரு, அதை மாத்துறாரு. அங்க நடக்குதா? அதே பார்த்தீங்கன்னா கலிலேயால தான் கப்பர்நகூம் அப்படின்ற ஒரு ஊர்ல என்ன பண்றாரு ஆண்டி, நான் நீங்க நிறைய கற்றுன்னு வந்திருக்கேன். கப்பர்நகூம்ல என்னப்பா பண்றாரு, எசிடேட் பண்றது தான் முதல் பிரச்சனை. கப்பர்நகூம்ன்ற இடத்துல வலை கிழியத்தக்கதான
கரெக்டு யோசிட்டாவும் சொல்லியிருக்கோம். பீட்டர் வந்து ராம் முழுவதும் நான் ஓயாம மாசம் வலைய போட்டுனே இருக்கேன். ஆனால் ஒரு 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 குட்டி நண்டு கூட கிடைக்கல அந்த வலையில. இன்னைக்கு நீ நான் என்னைக்கு நேரத்தில் என் கண்ணீரால் நான் வலையை போட்டு பார்த்தேன். வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கல. நான் கர்த்தர் செய்த அற்புதங்களில் ஒன்று வலை கிழியத்தக்கதான. இன்னைக்கு I'm telling as a prophecy to you, he is giving a blessing to you that you cannot hold. நீ தாங்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரேன். ஆமென். எல்லாமே இந்த மாதிரி வார்த்தை வரவது வாங்கிக்கணும். டப்புன்னு இது நமக்குடாது. வலை கிழிஞ்சு போகிற லெவலுக்கு இன்னைக்கு உனக்கான ஆசீர்வாதம் ஜெபினுக்கு எக்ஸ்க்ளூசிவா டுடே. ஒரு ரெண்டாவது விஷயம் மூணாம் மாறுற மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் வலை கிழியத்தக்கதான ஒரு விஷயம். இந்த மாதிரி அநேக இடத்துல கலிலேயால கர்த்தர் அப்படியே நல்லது பண்ணிட்டே வருவார். பெத்சாய்தா, நாயின் விதவை. எத்தனை பேருக்கு தெரியும்? நாயின் என்னதுவா? நாய் ஊரா நாயா? கரெக்டு. நாய் என்பது ஒரு ஊர். அந்த இடத்துல ஒரு விதவை இருந்தாங்க. அவங்களுக்கு இருந்ததே ஒரு பையன். அந்த பையன் என்ன ஆயிடுச்சு? மறைச்சு போயிட்டான். ஏசு போயிட்டு எழுப்புவார். எனக்கு அது தெரியும்ல. ஸோ இந்த மாதிரியான பல அற்புதங்களை அவர் என்ன பண்ணுறாரு? கலிலேயால தான் பண்ணுறாரு. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, செபுலோனும் நப்தலியும் அவங்க பண்ண பாவத்தினால கலப்பினால ஒரு பாவம் வந்து அவங்களை மூடிடுச்சு. இவங்க ரெண்டு பேரோட கிளப், இவங்க ரெண்டு பேரோட விஷயம் தான் லேட்டரா ஒரு பெயர் மாற்றம் கொண்டது என்று சொன்னால் அது கலிலேயர். அதுதான். ஸோ அதனால தான் இந்த இடத்துலலாம் அநேக அற்புதங்கள்ல கடவுள் செஞ்சாரா அப்படின்னா, ஆமா. ஏசாயா 9 1, 2, 3 அவ்வளோதான் முடிய போகுது. 3 பாயிண்ட் இன்னைக்கு அதை சொல்லிட்டேன். க்ளோசிங் இட் ஆஃப். ஏசாயா 9 பேஜஸ் எல்லாம் ஒட்டி இருந்ததுன்னா பைபிள் படிக்கலன்னு அர்த்தம். 1 படிங்களா? செபுலோன் நாட்டையும் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு. செபுலோன் நாட்டையும், யாக்கோபோட வசன பேரு, செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இறுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில அதை பார்க்காதீங்க. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் முந்தின காலத்துல இருக்கிற இறுக்கமான ஈனம் நம்மளையும் முந்தின காலத்துல நமக்கு இருந்த பாவங்கள் இருக்குச்சு அப்படின்னு சொன்னா கர்த்தர் சொல்றாரு. அடுத்த லைன் படிக்கண்டி. அது இருண்டிருப்பதில்லை. ஆமென். இன்னைக்கு ஒன்ன இறுக்கமா ஈனப்படுத்துறவங்க மத்தியில நீ இருண்டிருப்பதில்லை. உன் குடும்பம் இனி இருண்டிருப்பதில்லை. யாரெல்லாம் உன்னை கேவலமா பேசி நீ எழுந்துக்கவே கூடாதுன்னு நினைச்சாங்களோ, செபுலோன் நாட்டுக்கும் நப்தலி நாட்டுக்கும் மேல சாபம் இருந்தது போல என் வாழ்க்கையில மேல இப்படி இருக்குன்னு நினைச்சாலும் அவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை இருண்டு போவதில்லை. அக்ரீன். இது ஏசாயால நடக்குது. ஏசாயால நடக்கிறது என்னது? அதெல்லாம் வாக்கு தத்துவம் கிடையாது. அது எல்லாமே தீர்க்க தரிசனம். ஏசாயா கணிச்சு சொல்றாரு, செபுலோனுக்கும் நப்தலி மேலேயும் இப்படி ஒரு சாபம் இருக்கு. அதை தீர்க்கிறதுக்கு இறுக்கமான அந்த ஈனப்படுத்தின இடத்துல இருந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வர்றாருன்னா அவர் தான் அந்த கலிலேயால வேலை செஞ்சவர். இப்ப தெரியுதா? ஓ மேல என் மேல இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் இன்னைக்கு நீ போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைக்கும் கர்த்தர் இருட்டே கிடையாதுப்பா. என் வாழ்க்கையில இருந்து இருப்பதில்லைன்னு ஈஸ்டலை நம்புறீங்களா? உனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இனி அப்படியே நிக்காது. அது நிக்கிற மாதிரியான இருட்டுக்குள்ள நீ இருந்தனா God is telling நீ இருட்டுல இருக்க போவது இல்லை. நானே வெளிச்சம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஆண்டி அப்படியே படிங்க. ஏனென்றால் கடற்கரை அருகிலும் மகிமை. ஆமென். ஓகே. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், இயேசுன்னு ஒருத்தர் வருவாரு. அவர் எது ஓரமா? கடற்கரை ஓரமா. செபுலோனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அவன் மேல வச்ச ஆசீர்வாதம் என்னப்பா? அவன் கடற்கரை ஓரமா இருப்பான். அப்படிதான் உங்களுக்கு கடற்கரை ஓரமாய் கலிலேயாவை நான் மகிமைப்படுத்துவேன். செபுலோனே உன் மேல பிரச்சனை இருக்கா? உனக்கு பாவம் இருக்கா? உன்னை மீட்கிறதுக்கு ஒருத்தர் கடற்கரை ஓரமா நாச்சு. இப்ப தெரியுதா ஏசு ஏன் கலிலேயாவை சூஸ் பண்றாருன்னு? அவர் இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றவே, இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றவே இயேசு வருகிறார். இதுக்கு மேல இயேசு வந்தாரு டூப்புன்னா இப்படி ரிலேட் பண்ணுங்க. ஸ்டார்ல ஆடி போயிடுவாங்க.
செபுலோன் சொன்னா கடற்கரை ஓரமா இருப்பான். கடற்கரை ஓரமான இடத்துல கலிலேயா, புறஜாதியாரான கலிலேயாவை சூஸ் பண்ணி, அவங்களோட பேர் தான் அது, அவரை என்ன படுத்தினாங்க? இன்றைக்கு நீயும் நானும் உலகத்தில் இருந்து புறஜாதியாய் காணப்பட்டோம் என்று சொன்னால் எத்தனை பேர் நான் புறஜாதின்னு சொல்ல முடியும்? இஸ்ரவேலர்கள் தான் நீங்கள்லாம், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். கையை தூக்கி உலகத்துல என்னத்துலயும் அவன் கிட்ட காசு இருக்கு, உன்கிட்ட என்ன இருக்கு, நீனும் ஒரு ஆளா அப்படின்னு தள்ளவங்கள எத்தனை பேர்? ஏனாலாம் அப்படின்னு இருக்கேன் அந்த ஃபேஸில். அப்படி தள்ளுறவங்க கிட்ட எல்லாம் கத்தனை சொல்றாரு, உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். முதலாவது, நீ இருண்டிருப்பதில்லை, உன் வாழ்க்கை இருட்டில் கிடையாது. யூ ஆர் நாட் இன் டு தி டார்க்னஸ். செகண்ட் திங் அவர் சொல்றாரு, கடற்கரை ஓரமா உட்கார்ந்து இருந்தீங்க, நீ இருண்டே இருப்பதில்லை. அடுத்தபடி ஏண்டி பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண தேசத்தில் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி, அந்த ஜாதியை திரளாக்கி. இன்றைக்கு கொஞ்சமா உட்கார்ந்துருக்கோம்ல, அவர் அதை தான் மென்ஷன் பண்றாரு. கடலோரமா செபுலோனோ நப்தலியோ, நப்தலிக்கு சொன்னது இன்பமான வசனத்தை வசனிப்பான். புரியுதா? அவனும் அங்கதான் இருந்திருக்கிறான் போல, அவனும் அதை நிறைவேற்றதுக்கு தான். இது ரெண்டும் கலிலேயா மாறிச்சு. கலிலேயால இயேசுசாமி இன்பமான வசனங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. கடற்கரை ஓரமா இருக்கிற அந்த நாட்டை சூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்ப புரியுதா? why he chose Galilee? He wanted to show. அப்படி பாடுபட்டு ஒடுக்கப்பட்டு சபிக்கப்பட்டு இருந்த என்னையும் என்ன பண்ண போறேன், என்ன பண்றான்? தேர்டு, மகிழ்ச்சியாய், அது என்னது, மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார். இன்னைக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியோட வந்திருந்தீங்கன்னா மகிழ்ச்சியாகவே நான் சொல்ல, உங்க மகிழ்ச்சியை பெருக பண்றாமே. முதலாவது, உன் வாழ்க்கையில நீ இருட்ட பார்த்தது கிடையாது, நீ இருண்டது இல்லை. நான் வந்தேன் கலிலேயராகிய நீயும் நானும் அன்னைக்கு சபிக்கப்பட்ட செபுலோனும் நப்தலியா இருந்த உன்னை கலிலேயரா மாத்துறதுனால ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தை உரைக்கிற நிரூபிக்கிற உனக்காகவும் எனக்காகவும் நான் அந்த கடற்கரை ஓரமா வந்து வசனங்களை பேசுறேன், அநேக அற்புதங்களை பண்றேன்னு சொல்றாரு. That is how I tell God is a promise filler. அவர் பண்ண ப்ராமிஸ் அப்படியே விட்டுறதே கிடையாது. இன்னைக்கு உன் மேல ஜஸ்ட் நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்னு உன் வார்த்தையா இருக்கலாம், ஆனா நீ ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் கர்த்தர் பண்ணி முடிச்சு போயிட்டாரு. அது ஏதோ ஒரு தீர்க்கதரிசி இறங்கி உனக்கு சொல்லுவாரு, நீ இப்படி அப்படின்னு. உனக்கே ஆச்சரியப்படுற விதத்துல உன் பேரை மாத்தி நீ இருட்ட பார்க்க மாட்ட. ஏன்னா நீ உன் பேரை மகிமைப்படுத்துவேன். மூணாவது, உனக்கு பெரிய மகிழ்ச்சிய தர போறேன். இந்த சைடு செபுலோன், இந்த சைடு நப்தலி, நம்ம எல்லாம் கலிலேயராகவே ட்ரீட் பண்ணிக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு நமக்குள்ள வாசமா அநேக காரியங்களை செய்வார். ஆமென். கலிலேயராகிய நீயா மேலே இருக்கும்போது சொல்றாரு, கலிலேயரே நீ தேசந்தோறும் போய் என்ன பண்ண, என்னை பத்தி சொல்லு. அவர் பெரிய ஆளுங்கெல்லாம் செலக்ட் பண்ற ஆள் கிடையாது. பணக்கார இடத்துல போய் உட்காந்தாரா ஏசு பண்ண தப்பு ஒன்னே சொல்லட்டுமா? தப்பு கிடையாது, அது இதாவுடைய சித்தம். அவர் கேர்ஃபுல்லா இருந்திருக்கிற இடம் என்ன தெரியுமா? அவருக்கு எத்தனை சீஷர்கள்? 12 13? கரெக்டா சொல்லுங்கக்கா. ஏய் ஷோரா? எஸ் ஷோர், 12 தான். சும்மா மாத்தி பாரு. 12 சீஷர்கள். 12 சீஷர்கள்ல எத்தனை பேரு கலிலேயர்கள் தெரியுமா உங்களுக்கு? வேதத்தை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன், தடுக்கவே முடியாது யாராலையும். அக்கா எதுலக்கா? ஆமா, 90% அதனால தான் கேட்கிறேன். நான் படிக்கிறதெல்லாம் டட்டக்க சொல்லி கொடுத்துருவேன். நான் அந்த மாதிரி ஒரு நல்ல பையன். சொல்லுங்கள், எத்தனை பேர் கலிலேயர்கள்? சிம்பிளா ரிலேட் பண்ணுங்களா? பேதுரு பாக்குறாங்க. முதல்ல பேதுரு எங்க மெரினா பீச் பண்ணிருக்காரா? கப்பர்நகூம் எந்த ஊரு? கலிலேயா. அப்போ ஒரு கலிலேயர். இந்த மாதிரி யோசிச்சாலே தெரிஞ்சிடும். எங்க 11 பேர் கலிலேயர்கள். ஒரே ஒருத்தர் மட்டும்தான் யூதா, அவருடைய கோத்திரம். ஜீசஸ் ஜூல யார் அதை சொல்லுங்க? ஆஹா, வெரி குட், கிளாப் பண்ணுங்க. ஏன்னா யூதாஸ் காரியத்துக்கு மட்டும்தான் யூதன், மற்ற 17 பேரும் கலிலேயன். இன்னைக்கு அப்படின்னு ஒதுக்குற யாரும் இயேசுவை கொண்டு கொடுக்கல. ஆண்டவரே, நானும் நீயும் ஒன்று சந்தோஷம் இருப்பான். நீங்களும் யூதன், நானும் யூதன். கடையே பார்த்துட்டு வரலாம். ஆண்டவரே
அவர் பண்ண ஒரே ஒரு இடம் தான். அதுவும் ஒரு கலிலேயராகவே சூஸ் பண்ணியிருந்தா நான் என்னமோ நினைக்கிறேன் அவர் இங்கே இருந்திருப்பாரோன்னு. அது என் ஆசை, அது பிதாவுடைய ஆசை வேற மாதிரி இருந்திருக்கு. எஸ், அவருடைய சித்தம் செய்யவே நான் வந்தேன். பார்த்து கூட யூதாஸ் காரியத் இஸ் ஜஸ்ட் அ ஜியூ. ஸோ ஐம் டெல்லிங், நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக சூஸ் பண்ணணும். கரெக்டாக அவர் அதே கலிலேயராகவே சூஸ் பண்ணியிருந்தாருன்னா கலிலேயாவுக்கு மறுபடியும் இன்னும் வந்திருக்கோம், சாபம் வந்திருக்கோம். அவர் எதையுமே பாதியில் முடிக்கிற தேவன் இல்லை. உன்னை ஒரு தடவை அதுலேருந்து மீட்டுட்டாருன்னா மறுபடியும் உன்னை அதுக்குள்ளே அனுப்ப மாட்டார். அவர் நினச்சிருக்கலாம் பேதுரு யாரை வச்சு வேணா அந்த முத்தத்தை கொடுத்து காட்டி கொடுத்தாங்க, யாரை வச்சு, என் இடத்தை வச்சு, இல்லைன்னா இந்நாள் வரைக்கும் தலை விரிச்சு பேசுவாங்க. அந்த ஜாதியில் இருந்தவங்க கிடையாது, புற ஜாதியில் இருந்தவங்க தான் இயேசுவை காட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ ஜாதி என்பது தலை விரிச்சு ஆடுன்னு சொல்லிட்டு அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. இனி நீ இருளை காண மாட்டாய், அவன் உன்னை மகிமைப்படுத்துவார், அவன் உனக்கு பெரிய மகிழ்ச்சியை தரான். நீ செபுலோனாரு, நப்தலியாரு, கலிலேயாவாரு, நான் வந்துட்டேன். ஏசு கலிலேயா கடற்கரை அருகில் வந்துட்டார். உன் காதுல வசனங்களை தண்டார். இதுக்கு மேல நீ கவலையே பட வேண்டாம். நல்லா இருக்கு சார். இதுதான் நீங்க மொத்த ஆராய்ச்சியும் பண்ணி இனிமேல்பட்டு நம்ம வந்துட்டு அநேக ஆராய்ச்சிகளுக்குள்ளாக நம்ம வந்து போறோம். தம்பி இதுல இருந்து தப்பு இருந்ததுன்னா பொறுமையா வந்து சொல்லி அன்னைக்கு கேட்டப்ப திருத்திட்டேன். ஓகே, அப்படி முடிச்சிடணும். எதுக்கு நம்மளுக்கு நல்லா இருந்தாண்டி. ஆமாம், இது மாதிரியான ஆராய்ச்சிகள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவை வந்து பைபிள் படிக்கணும். பைபிள் நீங்களாம் படிக்கணும்னு சொன்னதால நாங்களும் அந்த முயற்சியை நாங்கள் எடுத்து நம்ம படிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன் பட்டணம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீ போகிற இடங்கள் எல்லாம் ஆசீர்வாதம்.